ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான ரவை பணியாரம் அருமையாக ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நாம் சுவையான ரவை பணியாரம் செய்வதற்கு 1 கப் ரவை, 1/2 கப் கோதுமை மாவு, 1 கப் கருப்பட்டி, 2 ஏலக்காய் எடுத்துவிடலாம். நாம் ரவையை மிக்ஸி ஜாரில் நன்றாக பொடித்து எடுத்துவிடலாம். இந்தளவு நன்றாக பொடித்து எடுத்துவிடலாம். நாம் கருப்பட்டியை தண்ணீர் சேர்த்து நன்றாக கொதித்து வந்ததும் வடிகட்டி எடுத்துவிடலாம். நாம் கருப்பட்டி மூழ்கும் அளவு தண்ணீர் சேர்த்தால் சரியாக வரும். கருப்பட்டி நன்றாக கொதித்து கரைந்து வரவும் வடிகட்டி எடுத்துவிடலாம். இந்த அளவு நன்றாக கொதித்து வரவும் வடிகட்டி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கருப்பட்டி தண்ணீரை இந்தளவு வடிகட்டி எடுத்த பின் நாம் அரைத்து வைத்துள்ள ரவையில் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பணியார மாவு கரைப்பதற்கு முதலில் பொடித்த ரவையை சேர்த்து விடலாம். அதனுடன் 1/2 கப் கோதுமை மாவை சேர்த்து விடலாம். 1 சிட்டிகை தூள் உப்பு சேர்த்து விடலாம். 1 சிட்டிகை பேக்கிங் பவுடர் சேர்த்து விடலாம். பொடித்த ஏலக்காய் தூள் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவை அனைத்தையும் நன்றாக மிக்ஸ் செய்த பின் கருப்பட்டி பாலை சேர்த்து விடலாம். கருப்பட்டி பால் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து விடலாம். இந்த அளவு நன்றாக மிக்ஸ் செய்த பின் நாம் தேவைப்பட்டால் 1/2 கப் பால் சேர்த்து விடலாம். நாம் காய்ச்சி ஆற வைத்த பால் 1/2 கப் சேர்த்து விடலாம். நாம் பால் சேர்ப்பதற்கு பதில் தண்ணீர் சேர்த்தும் மிக்ஸ் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவு இட்லி மாவு பதம் இருந்தால் சரியாக வரும். நாம் 10 நிமிடம் ஊற வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரவை பணியார மாவு 10 நிமிடம் நன்றாக ஊறி வந்துவிட்டது. நாம் குழிப்பணியார சட்டியில் நெய் ஊற்றி விடலாம். நாம் பணியார சட்டி நன்றாக சூடானதும் நெய் சேர்த்து விடலாம். நாம் நெய் சேர்ப்பதற்கு பதில் நல்லெண்ணெய் சேர்த்தாலும் சுவையாகவே இருக்கும். நாம் இந்தளவு நெய் சேர்த்தாலே சரியாக வரும். நாம் பணியாரத்தை ஊற்றிவிடலாம். பாதி அளவு ஊற்றினாலே சரியாக வரும். நம் குழிப்பணியார சட்டியில் மாவை ஊற்றிய பின் 5 நிமிடம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிடம் வெந்து வரவும் திருப்பி விடலாம். நாம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைத்தால்தான் நன்றாக வெந்து வரும். அனைத்து பணியாரத்தையும் திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு 2 பக்கமும் வெந்து வரவும் எடுத்து விடலாம். நாம் அனைத்து பணியாரத்தையும் வேக வைத்து எடுத்து விடலாம். நாம் பாதி அளவு ஊற்றினாலே சரியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான ரவை பணியாரம் அருமையாக ரெடி. இதே முறையில் நாம் ரவையை நன்றாக பொடித்து கருப்பட்டி சேர்த்து செய்தோம் என்றால் மிக ஆரோக்கியமாக இருப்பதுடன் வீட்டில் உள்ள அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்து கொடுத்தால் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான இந்த ரவா பணியாரத்தை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.